அம்மா, எதுக்கு காதுல வந்து கத்திக்கிட்டு இருக்கிற? பள்ளிக்கடை லேட் ஆகலையா? கிளம்பலையா? காலையில பாத்ரூம்குள்ள போனவன் இன்னும் வெளியில வரல. நான் எப்படி கிளம்புறது? வந்து அவனை வெளியில வர சொல்லு. உங்களோட டெய்லி இதே எனக்கு அக்கா போறா போகுது. வாமா, நீ வந்தாதான் அவன் வெளியில வருவான். வர மாட்டேங்கிறான் வெளியில. ஆராசா வா. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏ கவி, நீ இவ்வளவு நேரம் பாத்ரூம்குள்ள தானே இருந்த. ஏன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற? இவன் உள்ள பூட்டிட்டு இருந்தாமா, வெளியில இருந்து திறந்தேன், திறக்கவே மாட்டேன்ட்டான். ஓ கடவுளே, நான் சமையல் பண்ணவோ உங்களை கவனிக்கவானே எனக்கு தெரியல. 2 பேர் எருவ மாடு மாதிரி வளர்ந்துட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்ணிட்டு கிளம்புனா என்ன? கொஞ்சம் கூட அறிவே இருக்க மாட்டேங்குமா? பொம்பளை பிள்ளைய காலையில எந்திரிச்சமா குளிச்சமான்னு ஒரு வேலையை பாக்குறாளா? தாய முள்ள அம்மாட்ட இழுத்து விட்டுட்டு இருக்காதல. அவனை எத்தனை தடவை சொல்றது வாழ போலன்னு கூப்பிடாதன்னு? அவன் சாருன்னு இனிமே கூப்பிடட்டா? இல்லக்கா, அப்படிலாம் கூப்பிடாதண்ணா. தம்பி, கவி அப்படின்னு கூப்பிடு. போல முண்டக்கண்ணா, என்கிட்ட இனிமே வம்பு வச்சுக்கிட்டேன்னு முண்டக்கண்ணை தோண்டி போட்டுருவோம் பாத்துக்கோ. அல்ல வந்துட்டு என்னமா ஸ்பெஷல் பண்ணியிருக்கற? உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் தான் பண்ணியிருக்கேன்டா. அவளுக்கு பிடிச்சதையா பண்ணி கொடு, எனக்கு எதுவும் பண்ணாத சரியா? ஏய், உனக்கு முட்டை வச்சிருக்கேன்டா, அவளுக்கு வைக்கலாடா. சாம்பார் சாதம்னா உனக்கு முட்டை பிடிக்கும்ல. ஒரு கறி மீன் வைக்கியா? முட்டையை தவிர ஏதாச்சும் கொடுத்து விடுவியா? எங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வந்து டிபன் பாக்ஸ் பாரு என்னென்னலாம் கொண்டு வராங்கன்னு. ஏலே, அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான்டா நம்ம எடுப்போம். பள்ளிக்கிழமெல்லாம் கொண்டு போக கூடாது. அது நீ படிச்சப்பா, இப்பெல்லாம் இல்ல. வந்து பாரு, டெய்லி பிரியாணியான கொண்டு வராங்க. அது காய்கறி பிரியாணி, தேங்காய் சாதம் அப்படி அதை கொண்டு வந்துட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க. அட லூசு, அதுல கறி எல்லாம் இருக்கும். காய்கறி காப்பெல்லாம் கறி இருக்குமாக்கும், கோழி பீஸ் இருக்குமா? டெய்லி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து கொடுப்பான். ஏலே அப்பா, அவங்க பணக்காரா இருப்பாங்கடா, அதனால டெய்லி கறி வைக்காக நம்ம அப்படி பண்ண முடியுமா? அப்படிலாம் இல்லம்மா. சரி, செஞ்சதை வச்சு கொடு, நான் போய் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். அவட்ட போய் வம்பு இருக்காதடா. செல்லமாமா. ஆமா, அப்பா எங்க? காலையில இருந்து ஆளையே காணோம். அவர் சென்னை வீட்டாருடா, வர 4 நாள் ஆகும். அதான் நீ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. இல்லைன்னா வாய் திறக்க முடியுமா? அப்பா சொல்லவே இல்ல. நீ சொன்னா குதிப்பேல. வீட்ல 4 நாள் ஜாலிதான். நம்ம ராஜ்யம் தானம்மா. உன் ராஜ்யம் சொல்லு. அவளை ஏதாச்சும் வம்புலுத்தேனா பார்த்துக்கோ. அவட்ட ஒரு போன் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன். பயம் பயமா வருதுமா உன்னை பார்த்தா? மக்கள் பிடிச்சவண்டா நீ. என்னையே கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற. என்ன போய் கிளம்புப்பா. டான்ஸ் ஆடுறேன். அங்கிட்டு கிளம்பல போல. அவளை வாழ போலன்னு சொல்ல வரேன்ட்டு நீ வாய்க்கு வாய் என்ன வாழ போலங்கற. சரியில்ல, லேட் ஆகுது. போய் கிளம்புங்க போங்க. அந்த பயம் இருக்கணும். அவங்கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா ஏன் வேலை ஆகாது. இப்போ போய் என்ன வம்புலுக்கலாம்? ஓ, எதுக்கு இப்படி வயிறு வலிக்கும் தெரியலையே. இந்த அம்மாட்ட சொன்னா பள்ளிக்கூடம் போற லீவ் போடுறதுக்கு தான் இப்படி நடிக்கிறியான்னு கேப்பா. அக்கா என்னாச்சு, குளிக்க போலையா? ஏய், உன்னதான் கேக்குறேன். நீ போய் குளி போ. அண்ணா காலையிலே குளிச்சிட்டோம்ல. நீ தான் உள்ள இருந்திருக்க. ஆமா, நான் தான் உள்ள இருந்தேன். எம்மா எம்மா, ஏன் கத்திக்கிட்டு இருக்கிற? அப்படியே குளிக்க போனேன்ட்டு இப்போ வந்து உட்காந்துருக்க. உனக்கு லேட் ஆகலையா? ஐயனை பாருமா, அப்படியே குளிச்சிட்டேன்னு சொல்லுதான். நான் மேலே இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். விடுவி, நீ இப்போ குளிக்க தானே போன. எனக்கு வயிறு வலிக்குமா? என்னட்டி காலங்காத்தால வயிறு வலிக்குங்க? உனக்கு இந்த திங்கக்கிழமை வந்துட்டாலே வயிறு வலி வந்துடும்னு இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். எம்மா, நம்பாத, நடிப்பு போடுதா. நீ நடிப்பு ஆரம்பிக்காம இருக்க. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு வேலை இல்ல இல்ல, அதனால நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது. எம்மா, நிஜமாவே வயிறு வலிக்குமா? சரிடி, கொஞ்ச நேரம் படுத்துரு. எம்மா, நானும் அக்காவோட பாத்துக்கிட்டுமா? அக்காவோட லீவ் விடட்டுமா? இப்ப அவளுக்கே லீவ் விட சொல்லல, உன்னையும் யார லீவ் விட சொன்னது? ரொம்ப முடியலம்மா. ஒரு மாத்திரை தாரம் சாப்பிடு, சரியாயிரும்.
நீ போய் கிளம்புடா, அதுக்கப்புறம் அவ கிளம்புவா.